என்ன என்ன இருக்கோ அதை வச்சுதான் நான் பயணம் பண்ண வைப்பேன். சரிங்க சார். இதே சொல்றேனே, பரமசிவம் அன்னைக்கு அவன் இருந்த நிலைக்குத்தான் நான் அவளை அவ்வளவு தூரம் காப்பாத்தினேன். அப்படியே இங்க உட்காந்து முத்து முத்தா அழுதாரு, என் பிள்ளைய 3 தெருவுக்கு வந்துடும் அப்படின்னு. ஆனா இவ்வளவு ஒரு ஆம்பளை இவ்வளவு அழுகிறானே ஒரு ஆண்மகன் அப்படின்னு யோசிச்சேன். 2ஆம் தரம் அவங்களை அனுப்பிச்சது அவங்க தங்கராஸ், என் கூட பயிற்சி எடுத்தவர் தான். அவருக்காகவே நான் அவளை காப்பாத்தினேன். புரிஞ்சதா? அவங்க விஷயத்தை எடுத்துக்கிட்டா அந்த பொண்ணை மாத்திரம் காப்பாத்தல, பரமசுத்தவே காப்பாத்தி இருக்கிறேன். பரமசுத்தவே முடைக்கு போட்டிருந்தாங்க, இருட்டு வீட்டுக்குள்ள படுத்து கிடந்தாரு, அதெல்லாம் விடுவிச்சேன். அவங்களுக்கு மருந்து கொடுத்தா விடுவிச்சேன். அன்னைக்கு இருந்த நம்பிக்கை பரமசிவத்துக்கு இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு இருந்த நம்பிக்கை இன்னைக்கு இல்லை. நம்பிக்கை இழந்துட்டாங்க அவங்க. அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் இது எனக்கு இப்ப இங்க வந்து இப்ப அவங்க இல்லை, அதுக்கு முதலே எனக்கு எசைக்கு ஒரு பாடத்தை நடத்தினான். இல்ல இப்ப நடந்தது எனக்கும் நல்ல பாடம் தான் சாமி. இதுக்கு மேல நான் அந்த தப்பு நான் கவனமா இருப்பேன். அப்ப எந்த இடத்துல நீங்க எல்லாம் நம்பிக்கை வச்சு பயணம் பண்றீங்க? நான் இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு பாடம் தானே. இவனுக்கு தெரியாத வழிமுறை யாருக்கு தெரிஞ்சிட போகுது? நான் கேக்குறேன். அப்போ உங்களுடைய நம்பிக்கை அவநம்பிக்கையா இருக்கிறதுனால தானே அடுத்த இடத்த நம்ம தேடி ஓட வேண்டியது இருக்கு. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? ஓடு. இன்னும் கூட நான் இன்னும் 100 இடம் இருக்கு, அங்க அனுப்பிச்சு வச்சிருந்தா அவங்களே 10 நாளுக்கு உட்கார வச்சிருந்திருப்பாங்க, ஒரு 1 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருப்பாங்க. அதே ஏரியாவில 100 இடம் இருக்கு. அப்படியே அந்த மாதிரி சிலம்பரம் வீட்டில் வந்தாங்க. சிலம்பரம் அம்மா வந்து லக்வா வந்துச்சு, ஆஸ்பத்திரியில் பல லட்சம் செலவு பண்ணிட்டேன் சாமி, இன்னும் குணமாக மாட்டுக்கினாங்க. போங்க ஆந்திராவுக்கு அனுப்பிச்சி வச்சேன், பழமினரிக்கு. ஒரு 2 முறை போயிட்டு வந்தாங்க, நல்லா ஆயிடுச்சு. அவங்க அவ்வளோதான், அவங்க ஒரு கோணத்தில் அவங்க போயிட்டாங்க. இப்படி எல்லாருமே அந்த ஒரு லைனுக்குள்ளே போகும்போது நமக்கு என்ன வந்திருக்குது? போவாங்கடா கழுகு அப்படிதான் நினைக்க சொல்லுது. சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் வந்து நான் இவங்களுக்கு இன்னாருக்கு இப்படி பண்ணணும், இதை செஞ்சோம், நான் ஒவ்வொருத்தருக்கும் போர்டு எழுதி தொக்கு விட்டுக்கிட்டா தெரிய முடியும்? விளம்பரப்படுத்த முடியுமா? ஒரு அப்படி விளம்பரப்படுத்தலாமா சாமிகளா? இப்போ இந்த அளவுக்கு குணம் அடைஞ்சவங்க அவங்க தானே சாமி வெளியில போய் அந்த பெருமிதத்தை பேசணும். ஆனா அவங்க அதை விட்டுட்டு வேற பேசுறாங்க அப்படின்னா இதோட முடிச்சு போயிருமா என்ன மனுஷ வாழ்க்கை? அது எப்படி சாமி? உயிரோட இருக்கிற வரையும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் எல்லாமே. அடுத்து மாட்டும் போது எங்க போய் நிப்பீங்க? நிக்கிறது அன்னைக்கு இங்கே வர முடியாதுல்ல, வந்தாலும் கிட்ட வர முடியாது. இதே லட்சுமி சரவணை வந்து சாத்தூர்ல அவங்க வீட்டுல நீ சந்திக்கல. நான் இங்க தமிழ்நாடு தென்பகுதிக்கு வந்தேன் அப்படின்னா சாத்தூர்ல அவங்க வீட்டுல தான் தங்குவேன் 3 நாள் 4 நாள். சாத்தூர்ல அந்த வீட்டுல வந்துதான் இவங்க நீ சந்திக்கவே செஞ்சாங்க. என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய இடத்துல இருந்தான், செஞ்சுக்கிட்டே இருந்தான். என்னுடைய வார்த்தையில ஒழுக்க நெறிமுறையில் அவன் கட்டுப்பாடு அவனை தூக்கி தூர எறிஞ்சிட்டேன். சாத்தூர் பாடல் வெளியிடாவில் அவன் தான் முழுமையா எடுத்து எல்லாமே பண்ணவன். அவன் சிங்கரும் கூட. அவன் தான் அந்த 9 பாட்டும் பாடி ரெக்கார்டிங்கும் பண்ணான். புரிஞ்சதா? இன்னைக்கு அவன் என் கிட்ட கூட வர முடியாம தூக்கி வெளியே நிறுத்திட்டேன். எனக்கு ஒழுக்கமும் நம்பிக்கையும் தான் முக்கியம். நீங்க மனித நிலைவில் 1000 பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், 1000 கௌரவம் இருக்கலாம், 1000 எதிர்பார்ப்பு இருக்கலாம். அது உங்க வீட்டுல உங்க ஊருக்குள்ளதான் வச்சுக்கிற முடியும். இங்க வைக்க முடியுமா? முடியாது. இங்க இது பொதுவான இடம், எல்லாத்துக்கும் சமமான இடம். இங்க எல்லாரும் சமமாக தான் பார்க்க முடியும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும்.
அந்த தகுதிக்கு மீறி நம்ம ஒரு வார்த்தைகளை பேசுறதோ, தகுதிக்கு மீறி ஒரு வேலையை செய்யறதோ நம்ம ஏத்துக்கிற முடியாதுல்ல. அப்ப அதை கண்டிச்சு தானே ஆகணும். நன்மை செய்யறதுக்கு மாத்திரம் உங்களுக்கு தேவைப்படும். நீ தப்பு பண்ணா உன்னை கண்டிக்க கூடாதுன்னு சொன்னா அப்ப அது எங்களுக்கு உரிமை இல்லையா? இருக்கு சாமி. உன்னை காப்பாத்துறதுக்கு மாத்திரம் தேவைப்படுது. நீ தப்பு பண்ணா தப்புன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாதா? அப்ப இல்லைன்னா போங்க, நீ வரவும் வேண்டாம், நான் உனக்காக கஷ்டப்படவும் வேண்டாம். அந்த இடத்துக்கு தான் நம்ம வர முடியும் சாமி. இதனாலதான் நமக்கு இங்க இருக்கிறது பிரச்சனையே என்னன்னா நெறிமுறை, இந்த ஒழுக்கத்தை பின்பற்ற முடியாம தான் எல்லாரும் தடுமாடுறாங்க, நீங்களும் திண்டாடுறீங்க. சில நேரம் இங்க இழப்பீடு வருமானா சத்தியமா இழப்பீடு வரும், நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ இழப்பீடை சந்திக்கிற அப்படின்னால் உன் மேல நான் அதிகமா கவனம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். என் பார்வை உன் மேல பதியுதுன்னு அர்த்தம். நீ கஷ்டத்துக்குள்ள இங்க போய் கஷ்டத்துக்குள்ள தள்ளாடிக்கிட்டே போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, என்னுடைய கவனமும் பார்வையும் உன் மேல அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அங்க இருக்கிறது எடுக்க 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 உனக்கு அந்த நிர்பந்தம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நீ சாஞ்சு நிற்கும் போதுதான் அடுத்து ஏறு கால் எடுத்து ஒப்புவாரு, பின்னாடி அடுத்து நீ வரவே மாட்ட. அதுதான் இருக்கிறது சித்தாந்தத்திலேயே. இடைக்கால நிவாரணம் எல்லாம் பெருசாலாம் இருக்காது, ஒரு கொஞ்ச காலம் இருக்கும், அப்புறம் அது வாட்டுக்கு அது விலகி போயிடும். புரிஞ்சதா? அதுக்கும் சொல்றேன், அந்த நெருக்கடின்னு சொல்றேன். அந்த நெருக்கடிக்கு இன்னைக்கு இந்த இடத்துல இன்னைக்கு சுத்திட்டு இன்னைக்கு வந்துட்டு போகுது போல இருக்கு. கரெக்டா பூசைக்கு வந்துருதுடா, ஒரு ரவுண்டு சுத்திட்டு ஓடி போயிட வேண்டியது. டாஸ்கால்